இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ வருஷங்கிறது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக கணிப்பு தெரியும். கரெக்டாக கணிப்பு தெரியும். ஊர் பேர் பார்த்தீங்கன்னா அரசங்குடி. அதாவது அரசர்கள் வாழ்ந்தனால இந்த ஊர் வந்து அரசன்குடின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் மாறி வித்தியாசமாக உருவம் இருக்குது. என்ன உருவம்னு தெரியல. இருக்குது கண்கள் அப்படியே பாருங்கள், அப்படியே என்னை அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கு. 1K சப்ஸ்கிரைபர் இல்லை, 1K ஃபேமிலின்னு சொல்கிறோம். ஏன்னா சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும், ஷேர் பண்ண எல்லாத்துக்கும், லைக் பண்ணி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லணை பக்கத்தில் இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோயில் தான் சொல்லணும். ஏன்னா கல்லணை பக்கத்தில் நான் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருப்பேன். கல்லணை சுற்று வட்டாரத்தில் நிறைய சிவன் கோயில் இருந்திருக்கும். ஸோ அதிலே ரொம்ப பழமையான சிவன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலை பற்றி, ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாமே ஐயர் முதற்கொண்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நான் கோயிலுக்குள்ளே போய் இந்த வரலாறு, ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்து காட்டுறேன். அது இல்லாமல் இத்தனை நாள் நம்ம சேனல் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லலாம். அந்த தம்பியை நான் யாருன்னு காட்டுறேன் உங்களுக்கு. தம்பி, உனக்கு எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உனக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓப்பன் பண்ணி 33 நாள்லேயே 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி கைஸ். இன்னும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் சொன்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு இன்னும் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு வீடியோ பண்ண இன்னும் எங்களுக்கு தோணுது. இது மாதிரி இன்னும் கோயில் வீடியோ நிறைய வீடியோ வரும். மறக்காமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கோயிலுக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலாக இருந்திருக்கு. இந்த கோயிலோட பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் போடுறேன். அதை பார்த்து உங்களுக்கே என்னடா இந்த கோயில் இப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது இல்லாமல் இந்த கோயில் வந்து இப்போ தான் புனரமைச்சிருக்காங்க. அதாவது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கல்வெட்டு தான் திருக்கூட நன்னீராட்டு திருவிழான்னு சொல்லிட்டு இந்த 2015 கல்வெட்டு இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம எல்லா சாமியும் வழிபட போகலாம். சரிங்களா? வாங்க போகலாம். ஆமாண்டா தம்பி, ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள், இங்கேயும் நந்தி பெருமானை பாருங்கள், வடதுபுறமாக தலை திரும்பியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நந்தி பெருமான் அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. கண்கள் அப்படியே பாருங்கள், அப்படியே என்னை அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி கோபத்தில் என்னன்னு தெரியல, அப்படியே நான் கேமரா திருப்ப அப்படியே என்னைய பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ அப்படியே உங்களுக்கு தலை அங்கிட்ட திரும்பி இருக்குது. உங்களுக்கு தெரியாத தெரியல. இங்கே பாருங்கள், அங்கே திரும்பி இருக்கு. இதே அங்கே பாருங்கள், அங்கே உள்ள நந்தி பெருமானை பாருங்கள், அப்படியே நேராக இருக்குது. டேய், என்னடா தம்பி இப்போ? ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கும். ஐயர் இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்த பிறகு நான் அவங்கள்ட்ட நான் கேட்ட சொல்கிறேன். சரிங்களா? இன்னும் வந்து சாமி பேர் மருதபுரீஸ்வரர். சாமியும் வந்து மூலதன சாமியும் மாற்றுறதுக்கு உத்தரவு கிடையாது. சாமி அவள் தான். அப்போ கரிகால சோழன் வச்ச சிலை தான் இங்கே எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா கரிகால சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். ஏன்னா கல்லணை பக்கத்தில் இருக்கிறனால கிட்டத்தட்ட நான் போன வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா இந்த வீடியோ பற்றி கரிகால சோழன் சொல்கிறாங்க, இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா கரிகால சோழன் உருவம் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் கரிகால சோழன் உருவம். சரிங்களா? அவ்வளோ பழமை வாய்ந்த கோயிலில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். நான் மறுபடியும் சொல்கிற கோயில் விஷயம் எல்லாமே சிவன் கோயிலுக்கு வருதுன்னா ஒரு நார்மலான விஷயம் இல்லை. நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து நம்ம வழிபாடு பண்ணுறோம், நம்ம சிவனை தொட்டு வணங்குறோம்னா நார்மலான விஷயம் கிடையவே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சிவபெருமானை வழிபட்டுட்டு வெளிப்படுறோம், நம்ம சுற்றி பார்க்கலாம்.
ஒன்று கருணாம்பிகைன்னு சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பாள்கிட்ட எந்த வித வேண்டுதலாக இருந்தாலும் வேண்டிக்கலாம். வேணுன்னா அம்பாள் கண்டிப்பாக வந்து எல்லா விதமான வேண்டுதலும், வேலைவாய்ப்பு, குழந்தைகள் படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன், அதாவது சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அங்கே கீழே இருக்குது பாருங்கள், கீழே வெண்கலத்தால் ஆன நடராஜ பெருமான் இருப்பாங்க. இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா கல்லாலான நடராஜ பெருமான் இருக்காங்க. அதுவும் சிவகாமி அம்மையாரோட இருக்காங்க. நல்லா கும்பிட்டு தம்பி. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சிவன் கோயிலும் நம்ம சிவன் கோயிலில் அடியார்கள், அதாவது 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், மாணிக்கவாசகர், சரிங்களா, எல்லாமே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலோட பின்புறத்தில் தான் வந்து கல்வெட்டுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது கோயிலோட வரலாறுலாம் எழுதிருக்குன்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பின்புற போய் நான் காட்டுறேன், சரிங்களா, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பின்புறம் தான் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஐயர் இருந்தால் ஒவ்வொன்றா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஐயர் வெளியே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு அக்கா தான் திறந்து விட்டு வீடு எடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐயர் வந்த பிறகு இல்லைனா ஊர் மக்கள்கிட்ட நான் இன்னும் வரலாறு அதிகமாக நான் கேட்கணும். தட்சிணாமூர்த்தி சாமி, கல்யாண கணபதி. கணபதிக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் இருக்குது. கல்யாண கணபதி அப்படின்னு சொல்லிட்டு கணபதிக்கு பேர் இருக்குது. எனக்கு காசி விஸ்வநாதர் தான் நினைக்கிறேன். என் தம்பி பேர் எதுவும் போடலை ஃப்ரெண்ட்ஸ். இது சிவலிங்கம். ஆமாம், மூணு சிவலிங்கமும் ஒரே இடத்துல இருக்குது. வரலாறு அவங்களுக்கு தான் ஃபுல்லாக தெரியும். அவங்கள்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அப்படியே ஏன்னா எல்லா சிவன் கோயிலும் ஒரே மாதிரியாக தானே இருக்குது. ஏன் அடுத்துக்கட்டாக வள்ளி தெய்வானோட முருகப்பெருமான் அமர்ந்திருக்காரு. இப்போ தான் முருகப்பெருமானுக்கு முத்தமிழ் முருகன் தமிழ் மாநாடுன்னு சொல்லிட்டு மாநாடு நடத்தினாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முருகப்பெருமானெல்லாம் கும்பிட்டுக்கலாம். கும்பிட்டு தம்பி, அப்படியே எனக்கும் போட்டு வச்சுடு. கல்வெட்டுகள் இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. கல்வெட்டு எங்கே வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஃபுல்லும் பாருங்கள். ஏன்னா நம்ம சோழர்கள் போகும்போது சும்மா போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது உண்மை தான். ஒரு படத்துலேயே வந்திருக்கும்ல. அம்மன்றா? துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மன் சாமி. ஃப்ரெண்ட்ஸ், அருள்மிகு சண்டிகேஸ்வரர். இது சண்டிகேஸ்வரர் சாமிக்கு வந்து போன வீடியோலேருந்து வரலாறு நான் தெரியும்னு சொல்லியிருப்பேன். அதோட உண்மையான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சண்டிகேஸ்வரர் தினமும் வந்து சிவபெருமானை வழிபட்டு இருந்திருப்பாரு. வழிபட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து நீ என்ன எங்கேயுமே போகாமல் சிவபெருமானை வழிபடுற அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் சிவபெருமானுக்கு வழிபடுறதுக்கு பாலை தட்டி போட்டுருவாரு. அதனால சண்டிகேஸ்வரர் கோபம் வந்து அவங்க அப்பாவோட காலை விட்டுருவாரு. அதனால டக்குன்னு சிவபெருமான் காட்சி கொடுத்து என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற இடம் எல்லாமே நீயும் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வாக்கு கொடுத்தனால நீங்கள் எந்த சிவன் கோயில் போனாலும் சண்டிகேஸ்வரர் ஐயா சிலை இருக்கும், சரிங்களா. அதனால நம்மளும் நம்ம சண்டிகேஸ்வரர் ஐயா மாதிரி வந்து நம்மளும் இருக்க ட்ரை பண்ணுவோம், சரிங்களா. அவ்வளோ பக்தியாக இருக்குது. இங்கே தான் கல்வெட்டு எந்த துண்டு இருக்குன்னு சொன்னாங்க. கல்வெட்டு எங்கே இருக்குன்னா சொன்னாங்க, ஆனால் எங்கன்னே தெரிலண்ணே.
கல்வெட்டேன். தேடி பார்த்தா தெரியுது. இங்கே பாருங்கள், கருங்கல்லாலே சிவலிங்கம் இங்கே பாருங்க இது பண்ணி வச்சுருக்காங்க, செதுக்கி வச்சுருக்காங்க. கருங்கல்லையால் ஆன உருவம் சரிங்களா, அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆ அந்த காலத்தில் இது மாதிரி எப்படின்னு செதுக்கி இருப்பாங்க. ஏன்னா தம்பி நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அந்த காலத்தோட கலைநயம்லாம் எடுத்துட்டோம்னா இந்த காலத்தில் தோற்று போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே வேலைப்பாடுகள் எல்லாமே அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டம் தான் அந்த காலத்தில் அப்படி செதுக்கிறது. ஏன்னா ஆமாம், அந்த காலத்தில் வெறும் உளியும் சுத்தியில் வச்சு மட்டும் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க நீ வச்சுப்பார். ஃப்ரெண்டு இந்த இடத்துல ஏதோ சாமி உருவம் இருக்குது. அது நல்லா பாருங்கள், நீங்களே அப்படியே அது குத்த வச்சு அதாவது அது குத்த வச்சு உட்காந்துருக்க மாதிரி தானே இருக்குது. நீங்களே பாருங்கள், அப்படி தானே இருக்குது. என்னடா தம்பி அப்படி தானே இருக்குது. பார்த்தீங்களாண்ணே? ஆ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வித்தியாசமாக உருவம் இருக்குது. என்ன உருவம்னு தெரியல. என்னடா தம்பி என்ன உருவம்னு தெரியல. வா கேட்டு மூஞ்சி கூட பாருங்களேன். தெரியல, உருவம் முகமே தெரியலடா. இல்லை அந்த கண்ணு பிதுக்கி வெளியே அந்த இப்படி இருக்கும். ஆமாம் ஆமாம், மாதிரி மூஞ்சி வந்து இப்படி இருக்குங்க. ரொம்ப இதாக இருக்குல்ல. ரெண்டு அடுத்தது ஆ இப்போ எவ்வளவோ சிவன் கோயில் போயிருக்கோம். எல்லா கோயிலும் இந்த வில்வ மரம் இருக்கு. இந்த எல்லா சிவன் கோயிலும் வில்வ மரம் இருக்குமாண்ணே? வில்வ மரம் இல்லாத சிவன் கோயிலே பார்க்க முடியாது. சிவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுடா அது. இதுக்கு ஒரு வில்வ மரத்துக்கு. ஆமாம், வில்வ மரத்துக்கு ஒரு வரலாறே இருக்குது. காலபைரவர் அதுபோல் தான் பைரவ பெருமானும் இங்கே வந்து ரொம்ப பழமை வாய்ந்த பைரவராக கருதப்படுது. ஏன்னா இப்போ வந்து எல்லா இடங்களிலும் வந்து இந்த பழைய காலத்து தோற்றத்தோட பைரவர் எங்கேயும் இல்லை நம்ம கோயில். ஆமாம், பழைய காலத்து பைரவர் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. அதை வந்து அப்போ வச்ச பைரவர் தான் இன்ன வரைக்கும் அப்படி இருக்குது. அதை கரிகால சோழன் கும்பாபிஷேகம் பண்ணும்போது வச்ச பைரவர் தான். இன்ன வரைக்கும் இந்த சாமியை மாற்றலை. என்ன சாமிங்க இது? சாமி படத்துல ஆமாண்டா, வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. காலபைரவர் பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களாண்ணே? காலபைரவர் பக்கத்துலேயே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன சாமின்னு தெரியல. நான் ஐயர்கிட்ட இதெல்லாம் இருக்குது பாருங்க, ரொம்ப பழைய சிலை பாருங்க. ஆமாம் ஆமாம், பூணூல் போட்டிருக்கு. ஆமாம், பூணூல் போட்டிருக்கு. பூசாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் சொல்ல தேவையில்லை நான். ஏன்னா நவக்கிரகங்கள்லாம் என்னென்ன விஷயம் நம்ம கும்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னா, நீங்களும் இங்கே இந்த கோயிலில் வந்து பாருங்கள் எப்படி எப்படி அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் அதிகமாக இருக்குன்னு. பாருங்கள், ஆளே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட வரலாறு சொல்கிறதுக்கு நம்ம ஐயர் வந்திருக்காங்க. நம்ம ஐயர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். பேர் மணிகண்டன். இந்த ஊர் வந்து அரசன்குடி கிராமம். இந்த ஊர் பேர் அரசன்குடி. ஆமாம், அரசன்குடி கிராமத்தில் என்னென்னா அரசர்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க. இங்கே வாழ்ந்த அவங்க கரிகால சோழரோட வந்து அரசர்களும் இங்கே இருந்திருக்காங்க. இங்கே இருந்து தங்கி அரச ஆண்டிருக்காங்க. அந்த அரச ஆண்டதுனால அரசன்குடி கிராமம்னு பேர் கிராமத்துடைய பேர். இதில் இது எப்படி பெயர் பெற்ற வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லணையை கட்டும் பொழுது கட்டுறதுக்கு முன்னாடி வந்து கரிகால சோழன் வந்து இந்த கோயிலை கட்டினதா வரலாறு. எப்படி கட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லணை கட்டியிருக்கும்போது வெள்ளத்தாக்கில் வந்து இந்த கல்லுகள் வந்து சரியாக கட்ட முடியாதனால ஈஸ்வரனை வேண்டி இங்கே வந்து படுத்திருக்காரு. அப்போ வந்து கோயில் கிடையாது, ஆனால் இந்த இடத்துல படுத்தது அவர் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அப்போ வந்து கரிகால சோழனுக்கு கனவுல வந்து சிவபெருமான் தோன்றி இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து எனக்கு ஒரு அரசங்குடி கிராமத்தில் எனக்கு ஒரு ஆலயம் அமைக்கினா நல்லபடியாக அந்த கல்லணையோட அந்த பாலம் வந்து பெயர் பெற்று விளங்கும் அப்படின்னு சொல்லி சாமி வந்து கனவுல கூறினதாக வரலாற்றில் இருக்குது. வரலாறு. ஆமாம்,
இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ வருஷங்கிறது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக கணிப்பு தெரியல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது ராஜராஜ சோழனுக்கும் முன்னாடியே வந்து இந்த கல்லணை கட்டும் பொழுது இந்த ஆலயத்தை அமைச்சிருக்காங்க. ராஜராஜ சோழனுக்கும் முன்னாடி கூறப்படுது. ஆகையால் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இந்த ஜாதகத்தை வச்சு இங்கேருந்து வந்து பூஜை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆமாம், ஜாதகத்தை வந்து சாமிகிட்ட வச்சு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் அமையலை அப்படின்னா இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து சாமிகிட்ட வச்சு சாமி பாதத்தில் வச்சு கொடுப்போம். அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னா உடனே அடுத்த மாதத்தில் ஒரு மாதத்துலேயே கல்யாணம் அமைகிறதா சொல்லிட்டு மக்கள் வரவங்க சொல்கிறாங்க. அப்படி மிகப்பெரிய ஐதீகம் இருக்குது. ஜாதகம் வச்சா அமைச்சோம், ஜாதகம் வச்சா அடுத்த மாதமே கல்யாணம் ஆயிரும். ஆமாம், ஐதீகமாக இருக்குது. காலபேர்கிட்ட ஒரு சாமி சிலை வச்சுருக்கீங்களே? ஆமாம், அது வந்து ஹரிகரபுத்திரன்னு சொல்லுவாங்க. ஐயனார் தான் சார். ஹரிகரபுத்தரா சார்? ஹரிகரபுத்திரர், அதாவது கிராமத்தில் வந்து அது கிராம தேவதை இருக்கும். அது போல தான் வச்சுருக்காருங்கிற ஒரு ஐதீகம். ஆனால் அந்த ஹரிகரபுத்திரர் அமைப்பில் தான் இருக்குது. ஹரிகரபுத்திரன்னா ஐயனாருடைய அமைப்பில் தான் அந்த சிலை இருக்குது. அப்புறம் இந்த சிவாலயத்தில் உள்ள வண்ணங்கள் இப்படி தான் இருக்கும், விஷ்ணு ஆலயங்கள் இப்படிதாங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. சிற்ப சாஸ்திர முறைன்னு சொல்லுவாங்க. அந்த சிற்ப சாஸ்திர முறையாக செஞ்சுருக்காங்க அப்பையே அந்த காலத்துலேயும். கருங்கல்லையே வந்து நம்ம ஆலயத்தில் முன்னாடி பார்த்திங்கன்னா சிவனுடைய தூணில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபடுற மாதிரி கும்பிட்ட மாதிரி கரிகால சோழனுடைய சிலையும் இருக்குது. கரிகால சோழன் உருவம் இருக்குது. ஆமாம், கரிகால சிலையும் இங்கே வச்சுட்டு போயிருக்காரு அந்த தூணில். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கோயிலோட வரலாறு எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து ஐயர் சொன்னாங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே நான் முன்னாடி சொன்னது தான், எல்லாமே நான் திருவண்ணாமலை போகிறோம், அது இல்லாமல் தஞ்சாவூர் பெரிய கோயில் போகிறோம், அது இல்லாமல் ஏன் சில பேர் இமயமலை கூட போகிறாங்க. ஏன் வந்து இந்த கோயிலில் பழமையான கோயிலில் நான் வீடியோ எடுக்கிறேன்னா, இவ்வளோ நம்ம சோழர்கள் கட்டது, அதெல்லாம் முன்னோர்கள் கட்டின கோயில் யாருக்குமே தெரியாமல் இருக்குது, பராமரிக்க ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். எல்லாமே கோயிலுக்கு வந்து பயனடைங்க. ஸோ இவ்வளோ தகவல் கொடுத்ததுக்கு ஐயருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. ஒரு வழியாக இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா அரசங்குடி. அதாவது அரசர்கள் வாழ்ந்தனால இந்த ஊர் வந்து அரசன்குடின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் மாறி இருக்கு. எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ பழமையான கோயில் தான். கல்லணை பக்கத்துக்குள்ளே திருச்சிக்குள்ளே இவ்வளோ சரௌண்டிங்கில் கோயில் சுற்றி இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த சேனல் 1K சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வீடியோ இந்த சக்தி எடிட்டராக மறந்துடாதீங்க. வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய் பாய் பாய்.